ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பாக இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு குழந்தை தங்கவே இல்லை. அது சில பேருக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சில பேர் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு குழந்தை தங்காமல் தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவீங்க. பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இல்லை கருமுட்டை சரியாக மெச்சூர் ஆக மாட்டேங்குது, கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்க மாட்டேங்குது. ஸோ இதனால் கர்ப்பம் தள்ளி போகுது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், பட் இருந்தாலும் கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ரெகுலர் பீரியட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டெஸ்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரியாது, ஆனால் கர்ப்பம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கருமுட்டை குவாலிட்டியாகவும் நல்ல வளர்ச்சி அடையாததுனாலையும் தான் கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கருமுட்டை மட்டும் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக நல்ல வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே கர்ப்பம் டக்குன்னு தங்கிடும். ஸோ அந்தளவுக்கு கருமுட்டை ஒரு கர்ப்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கருமுட்டையை நம்ம நல்லபடியாக வளர வைக்கிறதுக்கும், அது நல்ல குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும், அது சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கும் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா ஒரு FSH இன்ஜெக்ஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ டெய்லியோ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ஏன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, மருந்து மாத்திரைகள் சாப்பிட விருப்பம் இல்லை, எனக்கு உணவு மூலமாகவே என்னோடய கருமுட்டையை நான் வளர்ச்சி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சொல்ல போகிறது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை குவாலிட்டியாக வளர்ச்சி அடைகிறதுக்கும் சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கும் 5 முக்கியமான சத்துக்கள் அடங்கிய ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு கருமுட்டை நல்ல குவாலிட்டியாக நல்ல மெச்சூர் ஆகிறதுக்கும் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கும் சரியான நேரத்தில் வெடிக்கிறதுக்கும் அந்த கருமுட்டை மூலமாக உருவாகிற கரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நமக்கு 5 விதமான சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் B, விட்டமின் D, விட்டமின் E அண்ட் புரோட்டீன். இந்த சத்துக்கள் நம்ம உடம்புல டெய்லி உணவில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது எல்லாமே கலந்த ஒரு உணவாக நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டு சீக்கிரமாக கருத்தரிக்கலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த விட்டமின் E அண்ட் D அப்படிங்கிறது உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த விட்டமின் Eயை ஃபெர்டிலைசிங் விட்டமின்னே சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமினே பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் E தான். ஸோ அப்போ இது எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு 5 உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பச்சை காய்கறிகள், அதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் E இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கீரை, ப்ரொக்கோலி, அப்புறமா காலிஃப்ளவர், இந்த மாதிரியான க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறமா நம்மளோட நாட்டு காய்களான சுரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள், அப்புறமா பார்த்திங்கன்னா புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வளரும். பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்கிற உணவுகள்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற உணவுகள், எல்லோ கலரில் இருக்கிற உணவுகள், அதாவது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த பீட்டா கேரட்டின் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேரட்டில் பார்த்திங்கன்னா பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற அந்த சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை டெய்லி உங்களோட உணவில் நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம், மாதுளைப்பழம், அவகேடோ, இது 3மே ரொம்ப கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தேவைப்படுற
சத்துக்களை அளிக்கக்கூடிய முக்கியமான பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பனானாவில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அதே மாதிரி தான் மாதுளம்பழம் கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுற பெண்களுக்கே ஏற்ற ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவகேடோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அதே மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னாலும் அது மட்டும் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட் சாப்பிட்றீங்களோ இல்லையோ இந்த அவகேடோ மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும். நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்கூடாக பார்ப்பீங்க. அதுலேயும் முக்கியமாக உங்களால் வந்து டெய்லி எடுக்க முடியல, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்தில் இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 2 முறை, அப்போ 4 வாரத்துக்கு ஒரு 8 முறை, அப்போ ஒரு மாதத்துக்கு 8 முறையாவது இந்த அவகேடோ ஃப்ரூட் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக பாதாம்லேயும் வால்நட்லேயும் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ, இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே கலந்த கலவையாக இருக்குது. இது வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சீட்ஸுமே உங்களால் எடுத்துக்க முடியல அப்படின்னாலும், அதாவது பாதாம், பிஸ்தா, வால்நட், அப்புறமா அத்திப்பழம், இது எல்லாமே எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 பாதாம் மட்டுமாவது ஊற வச்சு காலையில் நீங்கள் டெய்லி ஒரு நாள் கூட விடாமல், அது இப்போ எப்படி டெய்லி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த மாதிரி அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகும். கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும், நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸு 5 விதமான சீட்ஸ் இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதை, பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆலி விதை, அப்புறமா எள்ளு, சிசமி சீட்ஸ், அது வெள்ளை எல்லாவும் இருக்கலாம், கருப்பு எல்லாவும் இருக்கலாம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எள்ளுனாலே அது வந்து ப்ளீடிங் ஆகிடும், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எடுத்துக்கக்கூடாது, ஹெவி ப்ளீடிங் ஆகிடும், இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பயப்படுறீங்க. பட் அப்படியெல்லாம் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வந்து எள்ளு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட கருப்பைக்கு தேவையான எல்லா விதமான ஹார்மோன்ஸுக்கும் இந்த எள்ளு வந்து ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக எள்ளு எடுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. இந்த 5 விதமான சீட்ஸையும் வந்து நீங்கள் சீட் சைக்கிளிங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 5 விதமான சீட்ஸையும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, இப்போ எப்படி நட்ஸு சாப்பிட்றீங்க அந்த மாதிரி டெய்லி ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே போதும். நிச்சயமாக இந்த சத்துக்கள் எல்லாமே கிடச்சி உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும். இதை வந்து நீங்கள் கண்கூட பார்க்கவும் முடியும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம உணவின் மூலமே வந்து நம்ம ஈஸியாக இயற்கையாக கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.